ஓமலூர் அருகே மர்ம விலங்கு கடித்து வளர்ப்பு நாய் உயிரிழந்த பரிதாபம். நாய் உயிரிழப்பிற்கு சிறுத்தையே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மர்ம விலங்கு நடமாட்டத்தை கண்டறிய கண்காணிப்பு கேமரா பொருத்திய வனத்துறையினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள டேனிஸ்பேட்டை வனச்சரகத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் சிறுத்தை உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன. வனப்பகுதி அருகே உள்ள கிராமங்களில் உள்ளவர்களுக்கு கால்நடை வளர்ப்பே பிரதானமாக உள்ளது. இப்பகுதி விவசாயிகள் ஆடுகளை மேய்ச்சலுக்காக கொண்டு செல்லும் போது வனப்பகுதியில் உள்ள மர்ம விலங்குகள் தாக்குதலுக்கு பலியாகி வருவது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் காடையாம்பட்டி அருகே உள்ள எலத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் சென்னகேசவன் விவசாயம் செய்து வருகிறார். வீட்டின் அருகே ஆட்டு கொட்டகை, கோழிப்பண்ணை போன்றவைகளை வைத்திருப்பதால் பாதுகாப்பிற்காக விலை உயர்ந்த 4 நாய்களை வளர்த்து வருகிறார். சம்பவத்தன்று இரவு மர்ம விலங்கு தாக்கியதில் வீட்டின் அருகே உள்ள தோட்டத்தில் கட்டி வைத்திருந்த வளர்ப்பு நாய் பரிதாபமாக உயிரிழந்தது. வளர்ப்பு நாய் இறந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த சென்னகேசவன் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற டேனிஸ்பேட்டை வனத்துறையினர் நாய் இறப்பிற்கு காரணமான விலங்கை கண்டறிய தடயங்களை சேகரித்தனர். இந்நிலையில் சிறுத்தை தாக்கியதாலேயே நாய் உயிரிழந்ததாக கிராம மக்களிடையே தகவல் பரவியது. இதனால் கால்நடைகளையும் வளர்ப்பு நாய்கள் இறப்பிற்கு காரணமான சிறுத்தையை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அதைத் தொடர்ந்து மர்ம விலங்கு நடமாட்டத்தை கண்காணிக்க வனத்துறையினர் 2 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காடையாம்பட்டி வட்டாட்சியர் தலைமையில் வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். மர்ம விலங்கு தாக்கி நாய் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பப்ளிக் வாய்ஸ் செய்திகளுக்காக ஓமலூரிலிருந்து சேவியர்.